வணக்கம். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. சீர்காழி சட்டநாத சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவத்தின் 8ஆம் திருநாளாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான சட்டைநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. திருநிலை நாயக்கி அம்பாள் உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் மலைக்கோவிலில் சட்டைநாதர் தோணியப்பர் அருள் பாலித்து வருகின்றனர். இக்கோவிலில் திருஞான சம்பந்த பெருமானுக்கு உமையம்மை ஞானப்பால் வழங்கிய ஐதீக நிகழ்வு திருமுலைப்பால் பிரம்மோற்சவம் ஆக ஆண்டுதோறும் 15ஆம் நாள் திருவிழாவாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 14ஆம் தேதி இக்கோவிலில் கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவில் முக்கிய நிகழ்வாக 2ஆம் நாள் திருமுலைப்பால் விழா நிறைவடைந்த நிலையில் 8ஆம் நாள் விழாவாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் விநாயகர் சுவாமி, அம்மன், முருகர், சாண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்தி சுவாமிகளுடன் திருஞான சம்பந்தரும் எழுந்தருளினார். சுவாமிகளுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து கோவில் கட்டளை ஸ்ரீமத் சட்டநாதன் தம்பிரான் சுவாமிகள் வடம் பிடித்து திருத்தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரினை இழுத்தனர். கீழ வீதியில் புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்தது. வழி எங்கும் பக்தர்கள் சுவாமிகளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு மேற்கொண்டனர். இதில் சீர்காழி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபன்.